வீரன் அத்தியாயம் 91. அந்த தங்க நிறத்தில் பாய்ந்த ஊசி அந்த வீரனின் மார்பில் குத்தி இதயம் வரை ஊடுருவி சென்றது. பிறகு அந்த ஊசி சிறிது சிறிதாக ஒளி மங்கத் தொடங்க அது தங்க நிறத்திற்கு பதிலாக காரிருள் மற்றும் நீல நிறம் என இரு வேறு ஊசிகளாக அது ஒளிரத் தொடங்கியது. சிறிது நேரத்தில் அதிலிருந்து கருமை மற்றும் நீல நிற ஒளியை அதிக அளவில் பிரகாசிப்பதை பார்த்த அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர். சுமித்ரா மற்றும் அந்த முதியவரின் பார்வைகள் மின்னின. என்ன செய்கிறான் அவன்? அது ஏன் நிறம் மாறுகிறது? ஆதித்யா தன் கையால் ஊசியை தொடாமல் தனது மந்திர சக்தியால் அதை வீரனின் இதயத்திலிருந்து வெளியே எடுத்தான். வேகமாக ஒரு குடுவையை திறந்து அதற்குள் அந்த ஒளிரும் ஊசியை போட்டு மூடினான். அடுத்த கணம் பெருத்த இருமலுடனும் இரத்தம் வாயில் வழிந்தபடியும் அந்த வீரன் சிறிது சுருண்டு தனது உடலில் ஒரு மாபெரும் நெட்டி முறிப்பது போல் முறிந்தவன் மெதுவாக கண்களை திறந்தான். இதை கண்ட மூவருக்கும் அதிர்ச்சியில் வாய் பிளந்தது. அதே நேரம் என்ன சொல்வது என்று தெரியவில்லை. இதை குணப்படுத்த முடியாமல் ஊரூராக மருந்து மற்றும் மூலிகைகளை தேடி அலையும் மகா மருத்துவர்கள் எங்கே? இவன் சர்வசாதாரணமாக வெறும் 10 நிமிடத்தில் இதை குணப்படுத்திவிட்டான் என்று அவர்கள் மலைத்தனர். ஆனால் அவர்களுக்கு தெரியாது, ஆதித்யா அதை முழுமையாக குணப்படுத்தவில்லை, அதன் வீரியத்தை மட்டுமே தடுத்து நிறுத்தியிருக்கிறான் என்று. உடனே தளபதி சிகண்டன் தன் கைகளை கூப்பி, மன்னிக்க வேண்டும் மருத்துவரே, நான் இதற்கு முன்பு உங்களிடம் தவறாக ஏதேனும் பேசியிருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள் என்றார். ஆனால் இந்த கூற்று சுமித்ராவிடமிருந்து கேட்க முடியவில்லை. அவளது அசாத்திய கோபம் மற்றும் தனது குடும்பத்தின் மதிப்பு காரணமாக அவள் ஆதித்யாவிடம் எந்த ஒரு மன்னிப்பு சமாதானமும் செய்யவில்லை. பரவாயில்லை, நீங்கள் காப்பாற்றிவிட்டீர்கள் என்று சுருக்கமாக கூறினாள். நான் ஒன்றும் காப்பாற்றவில்லை, தடுத்து நிறுத்தியிருக்கிறேன். நீங்கள் விரைந்து சென்று இது எங்கிருந்து தொடங்கியதோ அந்த இடத்தையே நீங்கள் அழிக்க வேண்டும். சாபத்தை அளித்தால் சாபத்தால் பாதிக்கப்பட்ட அனைவருமே காப்பாற்றப்படுவார்கள் என்று கூறியவன் அங்கிருந்த மூவரையும் பார்த்து கைகளை கூப்பி வணங்கி, சரி, நான் புறப்படுகிறேன் என்றான். அதை கேட்ட அந்த முதியவர் திடீரென்று தனது கையில் இருந்த தடியை முன்னே நீட்டி, நில்லுங்கள் என்றார். ஆதித்யா 2 அடி நடந்தவன் திரும்பி முதியவரை பார்த்து, என்ன வேண்டும்? அதுதான் நான் காப்பாற்றிவிட்டேனே என்றான். இல்லை, நீங்கள் எனக்கு ஒரு உதவி செய்தாக வேண்டும், செய்தே ஆக வேண்டும் என்று அவர் பொறுமையாக கூறினார். உதவியா? என்னால் முடிந்தால் செய்கிறேன் என்று ஆதித்யா சம்மதித்தான். உடனே அந்த முதியவர், நீங்கள் என்னுடன் என் நகருக்கு வர வேண்டும் என்றார். ஆதித்யாவிற்கு திடுக்கிட்டு தூக்கி போட்டது போல உணர்ந்தான். என்ன, நகருக்கா? ஏற்கனவே இதுபோல் தனது நகருக்கு வரவேண்டும் என்று அழைத்து சென்ற அந்த சாமுண்டி ஓனான் நகரில் எனக்கு என்ன நடந்தது என்று யோசித்தவன், இல்லை, என்னால் உங்களுடைய நகருக்கு வர முடியாது. நான் எனது குழுவை தேடிச் செல்ல வேண்டும். அவர்களை பிரிந்து சில நாட்களாகிறது. எனது உதவி அவர்களுக்கு தேவைப்படும் என்று மறுத்தான். மன்னிக்க வேண்டும் மருத்துவரே, நீங்கள் கண்டிப்பாக என்னுடன் வந்துதான் தீர வேண்டும். எங்கள் மக்கள் நிறைய பேருக்கு இதே பாதிப்பு ஏற்பட்டு சில பேர் இறந்தும் விட்டனர் என்று கூறியவர் ஒரு கணம் யோசித்தார். பிறகு ஆதித்யாவை பார்த்தவர், நீங்கள் எங்களுக்கு இதை சும்மா எதுவும் செய்து தர வேண்டாம். உங்களுக்காக நாங்கள் வெகுமதிகளை தருகிறோம். என்ன வேண்டுமோ கேளுங்கள், எங்களால் அதை கொடுக்க முடியும் என்றார். அப்போது அருகிலிருந்த சுமித்ரா, தாத்தா என்ன சொல்றீங்க? அவரால் காப்பாற்ற முடிஞ்சது உண்மைதான். அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்மளோட மருத்துவர்களை வச்சு எல்லோரையும் நாம் காப்பாத்திக்கலாம். இதுக்காக அவரை நம்ம கிராமத்துக்கு அழைச்சிட்டு போற தேவையில்லை. இவன் யாரு என்னன்னே தெரியாது. அவனை எப்படி நமது நகரத்திற்கு அழைச்சிட்டு போறதுக்கு எனக்கு விருப்பமே இல்லை என்றாள். ஆதித்யாவோ முதியவரை பார்த்து, கேட்டீங்களா? உங்க கூட வந்தவங்களுக்கு விருப்பமில்லை, எனக்கும் விருப்பமில்லை. என்னை வலுக்கட்டாயமா அழைச்சிட்டு போலான்னு நினைக்காதீங்க என்று ஆதித்யா மேலும் ஒரு அடி எடுத்து வைத்தான். சுமித்ராவை பார்த்த முதியவர், சுமித்ரா கொஞ்ச நேரம் பேசாம இருன்னு சொன்னேன் என்று மீண்டும் உரக்க குரலில் கத்தியவர், சற்று பொறுங்கள் மருத்துவரே என்றவன் பெருமூச்சு இழுத்துவிட்டு ஆதித்யாவை பார்த்தார். அவர் என்ன சொல்ல போகிறார் என்று ஆதித்யாவும் அவரை பார்க்க, அந்த முதியவர் தன் அருகில் இருந்த சுமித்ராவை பார்த்துவிட்டு மீண்டும் பெருமூச்சு விட்டு, எனது மகள் இதில் பாதிக்கப்பட்டிருக்கிறாள், அவளை காப்பாற்ற நீங்க வந்தே ஆக வேண்டும் என்றார். இதை கேட்ட சுமித்ரா அதிர்ச்சியில் நிலை குலைந்தாள். அவள் கண்களில் நீர் திரள, தாத்தா என்ன சொல்கிறீர்கள்? அம்மாவுக்கா? அம்மாவை வெளியூர் அனுப்பியிருக்கிறதா தானே சொன்னீர்கள் என்று கண்களில் நீர் தழும்ப கேட்டாள். இல்லை, உனது அம்மாவும் இதனால் பாதிக்கப்பட்டதால் தான் அவளை தனியான ஒரு இடத்தில் வைத்து மருத்துவர்கள் பரிசோதிக்கின்றனர். அவளை காப்பாற்றத்தான் நான் மருத்துவர் மற்றும் அந்த அரிய மூலிகைகளை தேடி இவ்வளவு தூரம் பயணித்து வந்தேன் என்று முதியவர் கண்ணீருடன் கூறினார். ஆனால் அம்மாதான் பல நாட்களுக்கு முன்னாடியே ஊர்ல இருந்து வெளியில போயிருக்கிறதா சொன்னீர்களே என்று சுமித்ரா தழுதழுத்த குரலில் கேட்டாள். இல்லை, இந்த மருத்துவர் கூறியது போல சாபத்தின் ஆரம்பம் உன் தாயிடமிருந்துதான் ஆரம்பித்தது.
உனது தாய் கண் திறந்து பேசினால் மட்டுமே இது எங்கிருந்து வந்தது என்று அறிய முடியும் என்று மீண்டும் மீண்டும் சுமித்ராவிற்கு அதிர்ச்சி கொடுக்கும் விஷயங்களை கூறினார். அதை கேட்டு ஆதித்யா சுமித்ராவின் அழுகையையும் கண்ணீரையும் பார்த்தவன், இவளிடமிருந்து தூரம் விலகி போக வேண்டும் என்று பார்த்தால் திரும்ப திரும்ப ஏன் என் விதி இங்கே எடுத்துட்டு வருகிறது என்று யோசித்தான். ஏனெனில் சுமித்ராவின் உடல் மற்றும் முகபாவனை அனைத்துமே மகிழினியின் ஆன்மீக ஆத்மாவுடனும் மகிழினியின் பூத உடலுடன் ஒத்துப்போயிருந்தது. அதனால்தான் அவன் உடனே தனது ஆன்மீக ஆத்ம உலகத்திற்கு சென்று இதை பற்றி டிராகன் பிஸ்டிடம் கேட்டு அல்லது இதை பற்றி தெரிந்து கொள்ளும் வழியை கண்டுபிடிக்க வேண்டும் என்று எண்ணினான். ஒரே உருவத்தில் 7 உருவங்கள் இருக்கும் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் 7 பேரும் எனது கண்ணில்தான் பட வேண்டுமா? ஏற்கனவே இது 3வது உருவம். இன்னும் 4 பேர் எங்கிருக்கிறார்களோ என்று ஆதித்யா ஆழ்ந்து யோசித்தான். மகிழினியின் பூத உடல் 1, மகிழினியின் ஆன்மீக ஆத்மாவுடன் சுற்றிய விராட் நகரம் 2, இப்போது சுமித்ரா 3. இதை பார்த்த ஆதித்யா என்ன சொல்வது என்று தெரியாமல் திகைத்து யோசித்துக் கொண்டிருந்தான். இவர்கள் கூட சென்று இந்த பெண்ணின் தாயை காப்பாற்றலாமா, இல்லை எங்கிருந்து சென்று விடலாமா என்று அவன் தீவிர யோசனையில் இருந்தான். அதே நேரம் அந்த மர்மமான பெண்ணின் கையிலும் சிக்காமல் இருக்க வேண்டும் என்றும் அவனோட மனதில் எண்ணம் எழுந்தது. ஏனெனில் அங்கிருந்து தப்பித்து விட்டான் என்று அவளுக்கு தெரிந்தால் நிச்சயமாக தன்னை தேடி வருவாள் என்று அவன் மனதில் பட்டது. அப்பேற்பட்ட ஆபத்தான மாளிகையிலிருந்து தப்பித்து விட்டது மட்டும் அவளுக்கு தெரியக்கூடாது என்று அவன் மனம் அவ்வப்போது கூறிக்கொண்டிருந்தது. ஆனால் அதே நேரத்தில் அந்த ஒத்தையடி மரத்தில் மாபெரும் மழையில் மேல் நின்று கொண்டிருந்த அந்த மர்மமான பெண் சிறிது நேரத்தில் ஒரு புன்னகை புரிந்தாள். உள்ளே சென்ற அந்த இளைஞன் இந்நேரம் இருந்திருப்பான். ஆனால் அந்த மேகம் இன்னும் வெண்மை நிறத்தில் தான் இருக்கிறது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அது மறைந்துவிடும். ஆனால் ஏன் உள்ளே ஏற்படும் மின்னல் சக்தி தாக்குதல் எதுவுமே இல்லை? அப்படியானால் அவன் உயிரோடு இருக்கிறானா? அவன்தான் அந்த ஒருத்தவனா என்று அவள் முணுமுணுத்தாள். அவள் நீண்ட நாட்களாக தேடிக்கொண்டிருக்கும் ஒரு அசாத்தியமான பிறவி. அந்த ஒரு பிறவியை பலி கொடுத்தால் ஒரு மாபெரும் மாய வாயில் திறக்கும். அந்த வாயிலை திறக்க வைக்கவே இத்தனை நாட்களாக இங்கு விசித்திர நகருக்கு வரும் புனிதமான மற்றும் நியாயமான தெளிவான உயிரை பலி கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் அவள் இங்கு பதுங்கியிருந்தாள். அந்த விசித்திர நகரை சுற்றியிருக்கும் மாய மந்திர சக்திகள் இந்நகருக்கு வரும் ஒவ்வொரு மனிதனின் மனதையும் மாற்றக்கூடியது. அவர்களது அழிவு சக்தி மற்றும் காமம் அனைத்தையும் தூண்டிவிட்டு இந்நகருக்கு சம்பந்தமில்லாதவரை உள்ளே நுழைய தடுத்து நிறுத்தும். அதை மீறியும் ஏதேனும் ஒரு உயிரினமோ அல்லது மனிதர்களோ உள்ளே வந்தால் அவர்களை இவ்வாறு இந்த இடத்திற்கு அனுப்பி பரிசோதித்து பார்ப்பாள். ஏனெனில் இந்த நகருக்குள் நுழைய அனுமதி பெற்றவர்கள் புனிதமான உயிர் சக்திகள் கொண்ட உயிரினங்களோ அல்லது மனிதர்களோ மட்டுமே. இதுவரை அவள் 8 புனிதமான உயிரினம் மற்றும் மனிதர்களை பலி கொடுத்திருந்தாள். ஆனால் 9வதாக உயரிய புனிதமான உயிர் கொண்ட விலங்கு மற்றும் மனிதனை பலியிட கிட்டத்தட்ட அவள் பல ஆண்டுகளாக காத்து கொண்டிருந்தாள். இப்போது அவள் கண்ணில் ஆதித்யா சிக்கிவிட்டான். மற்ற உயிரினங்கள் உள்ளே சென்று படிக்கட்டின் இறுதி வரை சென்று மீண்டும் திரும்பிவிடும். ஆனால் ஆதித்யா படிக்கட்டில் இருந்து மாறி அந்த வெள்ளி மின்னல் மாளிகைக்குள் சென்றது இவளுக்கு தெரியாது. இவளை பொறுத்தவரை இந்த ஆத்ம உலகத்திற்குள் வேறொரு உலகத்திற்கு செல்லும் படிக்கட்டில் நடந்து சென்று மீண்டும் திரும்பக்கூடிய ஒரு புனித உயிரைத்தான் அவள் பலி கொடுக்க வேண்டும். அதனால்தான் அவள் பல பேரை இதில் பயன்படுத்தி 8 பேரை கண்டுபிடித்து அவர்களை கொன்றிருந்தாள். 9ஆக ஆதித்யாவை குறிவைத்தபோது ஆதித்யா தப்பித்து விட்டான். அவள் நீண்ட நேரம் நின்று காத்து கொண்டிருந்தவள் அந்த தொங்கு பாலம் மறைவதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தாள். என்னாச்சு? நிறமும் மாறல, அவனும் வெளிவரவில்லை. தப்பிச்சிட்டானா? எப்படி தப்பித்திருக்க முடியும் என்று அவளுக்கு பல குழப்பங்கள் தோன்றியது. அவள் கண்கள் கூர்மையாயின. அவளது காத்திருப்பு இப்போது ஆக்ரோஷமான தேடலாக இருந்தது. அவளது கண்களில் ஆச்சரியம் மட்டுமே மின்னவில்லை, குழுந்து விட்டெறியும் ஒரு வெறியம் ஒளிர்ந்தது. இவன்தானா நான் தேடிய அந்த அதிசய பிறவி? என் நோக்கம், என் வாழ்வின் நீண்ட தவத்தை முடிக்கும் நேரம் வந்துவிட்டது. அவன் இப்போது வெளிவந்துதான் ஆக வேண்டும். மேலும் சற்று நேரத்தில் அந்த மாயத்தொங்கு பாலம் முழுமையாக மறைந்துவிடும் என்பதை உணர்ந்தவள் தன் கண்களையே 2 பாலங்களுக்கு இடையிலான பிணைப்பு புள்ளியாக கருதி வெறித்து பார்த்தாள். மெல்ல மெல்ல வானவில் போல பல வர்ணங்களில் ஜொலித்த அதன் நிறங்கள் மங்கத் தொடங்கின. அதே சமயம் அவளது கண்களில் சிவப்பேரி கோபத்தின் உக்கிரம் கூடியது. என்ன நடக்கிறது? ஏன் இன்னும் அவன் வெளிவரவில்லை? ஒருவேளை நிஜமாகவே தப்பித்து விட்டானா? இருக்கவே முடியாது என்று எண்ணங்கள் படபடத்து பதற்றத்தின் விளிம்பில் நின்றன. ஒற்றையடி மடத்தின் மீது அமைத்திருந்த உயரமான பாடை மேடையிலிருந்து அவள் கூர்மையாக நோக்கிக் கொண்டிருந்தாள். அவள் பார்த்து கொண்டிருக்கையிலேயே அந்த மரத்தில் கட்டப்பட்டிருந்த பாலத்தின் கயிறுகள் திடீரென அறுக்கப்பட்டு அவை காற்றோடு காற்றாக மாயமாய் மறையத் தொடங்கின.
முற்றிலுமாக அந்த இடத்திலிருந்து வானவில் பாலம் மறைந்தது. இப்போது அங்கு தெரிந்தது அளவிட முடியாத கருமையான பாதாளம் மட்டுமே. அவள் சில நொடிகள் கண்ணிமைக்காமல் உறைந்து போன போல் அதை பார்த்து கொண்டிருந்தாள். பிறகு ஆத்திரத்தில் தன் கட்டை எழுந்தவளாய் உரத்த குரலில் சினத்தோடு கர்ஜித்தாள். இல்லை, இருக்கவே முடியாது. எப்படி தப்பித்தான்? என் பார்வையின் வலைப்பின்னலிலிருந்து அவனால் எப்படி விடுதலையாக முடிந்தது? இந்த முக்கிய பாலத்தை அவன் கடந்து வரவில்லையே. என்ன நேர்ந்தது? அங்கு என்ன நடந்தது என்று அவளது கோபக்கூற்று அடிவாரத்தில் எதிரொலித்தது. மலையின் நடுப்பாதியில் நிலைநேற்று இருந்த குள்ள அரக்கர்களும் உருவத்தில் பெரிய அரக்கர்களும் அனைவரும் அவளது சினக்குரல் கேட்டு வேகமாக மலை உச்சி நோக்கி ஓடி வந்தனர். முதலாளி, முதலாளி என்று பயபக்தியுடன் அவர்கள் அவள் அருகில் வந்து நின்றனர். அவள் அவர்களை கூட பார்த்து பேசவில்லை. அவள் கண்கள் பாதாளத்தை மட்டுமே வெறித்தனப்பு. உடனே தேடுங்கள். நாம் இங்கு கொண்டு வந்த அந்த மனிதன் எங்கே? அவனை எனக்கு இப்போது இந்த நொடியில் கண்டுபிடித்து என்னிடம் கூட்டி வாருங்கள் என்று தீப்பொறி பறக்கும் குரலில் உத்தரவிட்டாள். அவளது கோபத்தில் இருந்த ஆத்திரமும் ஆவேசமும் நிராசையும் அத்தனை பேருக்கும் தெளிவாக புரிந்தது. சரி முதலாளி என்று முணுமுணுத்து விட்டு அனைவரும் நாலா திசைகளிலும் சிதறி தேடத் தொடங்கினார். பிறகு அவள் கோபத்தால் நடுங்கிய கால்களுடன் தன் வசதிக்காக அருகே நிறுத்தி வைத்திருந்த அழுகிய பல்லக்கின் அருகே சென்று நின்றாள். யார் அவன்? எப்படி தப்பித்திருக்க முடியும்? அதுவும் என்னுடைய அடிமை கட்டும் மகாமந்திரத்தின் பிடியிலிருந்து எப்படி அவனால் முழுமையாக விடுதலையாக முடிந்தது? சிறிது நேரத்திற்கு முன்பு வரை அந்த முத்திரை அவனிடம் துண்டிக்கப்படாமல் தான் இருந்தது. இப்போது ஏன் என்னால் அந்த பிணைப்பு முத்திரையை பயன்படுத்த முடியவில்லை? அவளது கோபம் உச்சத்தின் உச்சத்தை அடைந்தது. அப்போது அவளுக்கு கேட்காத தூரத்தில் இருந்த சில குள்ள அரக்கர்கள் என்ன மாயம் நடந்ததென்றே தெரியவில்லையே என்று ஒருவரை ஒருவர் கவலையுடன் பேசிக்கொண்டனர். அவளது ஆவேசமும் ஆற்றாமையும் அந்த இரவின் அமைதியை குலைத்துக் கொண்டிருந்தது. அடுத்து என்ன நடக்கும்? ஆதித்யா என்ன செய்ய போகிறான் என்பதை தொடர்ந்து கேளுங்கள். தொடரும்.